Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு சார் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து இப்போ ECHS கார்டு வச்சிருந்தும் ரெஃபரல் வாங்கியும் ஒரு சில விஷயங்கள் பண்ணாததால அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2,80,000 ரூபாய் இப்போ வந்து லாஸ் ஆயிருக்கு. இது என்ன மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ECHS பெனிஃபிஷரி இதை பற்றி தெரியாமல் இருக்கிற அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் பகிருங்க. ஏன்னா இந்த மாதிரி லைஃப்பில் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ECHS எக்ஸ் சர்வீஸ்மேன் ஹெல்த் கான்ட்ரிபியூட்டர் ஸ்கீம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. மருத்துவ வசதி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு. இதுக்கு பழைய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் கிடச்சிட்டு இருந்தது. ஃபேமிலி மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்க எம்பயர்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு பெட் வசதி கொண்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ECHS கூட அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி CGHS ரேட் படி நம்ம வந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ வசதி பண்ணித்தரோம், ECHS ஸ்கீம் எங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ECHSோட டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் மாதிரி அந்த மெமரண்டம் சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து ECHS பாலிகிளினிக், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பாலிகிளினிக், அவங்க OIC அவங்க வந்து நீங்கள் ஏதோ ஒரு இஷ்யூஸ்க்காக நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரெஃபரல் ஃபார்ம் கொடுப்பாங்க. இல்லை எமர்ஜென்சி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எம்பயர்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்கள் ECHS கார்டு கொடுக்கும்போது மேக்ஸிமம் ரெஃபரலில் அந்த உங்கள் கார்ட்லேயே வந்து ECHSக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா, உங்ககிட்ட ECHS கார்டு இருக்குது, ஒரு திடீர்னு ஒரு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நெஞ்சு வலி வருது, இல்லை ஏதோ ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகுது, அட்டாக் ஆகுது, அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க டக்குன்னு அவரை எடுத்து ஆஸ்பத்திரி போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஓரளவு இந்த ஆஸ்பத்திரி தான் ECHSல இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அந்த நாலேஜ்னால அந்த ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துடுறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அங்கேயும் சொல்லிடுறாங்க இவர் வந்து ECHS கார்டு ஹோல்டர், ECHS ஸ்கீமில் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாம் பண்ணி அட்மிஷன் போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து சோதிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது. அப்போ பிளாக் இருக்கும்போது என்ன செய்யணும்னா சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து தான் உங்களோட கடமை வருது அந்த இடத்துல. இப்போ ECHS எம்பயர்டு ஹாஸ்பிட்டல் தான் அது. ஆனால் அந்த ஸ்டண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அந்த அன்லிஸ்டட் ப்ரொசீஜரில் இருக்குது. அதாவது ECHSக்கு வந்து அது வந்து லிஸ்டட் ப்ரொசீஜர்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம். அன்லிஸ்டட் ப்ரொசீஜர் அப்படிங்கிற போகும்போது அது வந்து ECHSோட இதில் கவர் ஆகாது. அதாவது ஹாஸ்பிட்டலாக அந்த பில்லை வந்து கிளைம் ப்ராசஸ் பண்ண முடியாது. நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைம் ப்ராசஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யாராவது சொல்லணும்ல, இப்போ நீங்கள் 2,80,000 ரூபாய் வருது சார் பில்லு, நீங்கள் பே பண்ணுங்கள், நாங்கள் ஒரு கிளைம் வாங்கி தரோம் அப்படிங்கிறது யாராவது உங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் நீங்கள் பே பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க இதை பே பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், இது கிளைம் கிடச்சிரும், நம்மகிட்ட தான் கார்டு இருக்கே, எமர்ஜென்சி ப்ரொசீஜர் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விடுறதால என்ன ஆகும்னா நீங்கள் ப்ராப்பராக வாங்கக்கூடிய பெர்மிஷன், அதாவது அன்லிஸ்டட் ப்ரொசீஜருக்கான பெர்மிஷன் வாங்கணும். உங்கள் சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக்கில் சொல்லணும். ஹாஸ்பிட்டலுக்கு த்ரூ சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரி ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிச்சு அவங்கக்கிட்ட அதை வந்து அப்ரூவல் வாங்கணும். எவ்வளவு செலவாகும், என்ன மாதிரி செய்கிறாங்க, என்ன ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும், சார் நான் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், இந்த அப்ரூவல்லாம் வாங்கி வரதுக்கு உடனே நடக்காது, அப்போ எனக்கு யார் ட்ரீட்மெண்ட் பார்ப்பா, அப்போ என் கையில் இருக்க காசை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் வந்து அவங்க கையில் இருக்க காசை வச்சு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ரூவல் வரும் அப்படின்னு பார்த்தா அப்ரூவல் வரல. அப்ரூவல் வராமல் ட்ரீட்மெண்ட் நடந்துருச்சு. சரி, ட்ரீட்மெண்ட் நடந்து முடிச்சு அதுக்கப்புறம் சரி இதை கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கலை, அப்ரூவல் வாங்காமல் போயிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. அதனால் இப்போ வந்து அந்த முன்னாள் இராணுவ வீரர் வந்து 2,80,000 ரூபாய் அவர் வந்து இழந்திருக்காரு. நான் வேணால் போடுறேன், அதை நீங்கள் வேணால் பாருங்கள். இதை வீடியோ போடுறதுக்கான நோக்கமும் இதுதான். நீங்கள் வந்து ECHS கார்டு ஹோல்டராக இருந்தாலும் அன்லிஸ்டட் ப்ரொசீஜர், இந்த மாதிரி ஒரு சீரியஸான கேஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்டர்னலி ஒரு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் வெளியே போய் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் திறக்கலை.
அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் தரஞ்சு வச்சுருக்காங்க. அதில் இசிஹெச்எஸ் போய் அக்ரிமெண்ட் போடுறாங்க, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுங்க, இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் கிளைம் செக்ஷன்ஸ், இந்த மாதிரி அரசாங்கத்தோட இன்சூரன்ஸு, இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, தமிழக முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மோடி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் ப்ரைவேட் நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அது வந்து கிளைம் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ரிசப்ஷன்ஸ் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அங்கே கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதை வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு யாரும் போய் கேட்கணும், செய்யணும், இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இந்த அவேர்னஸ் இல்லாததால் லாஸ் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு தான். இப்போ நீங்கள் இதில் இசிஹெச்எஸை குறை சொன்னாலும் சரி, இல்லை இந்த என்டையர் சிஸ்டத்தை குறை சொன்னாலும் சரி, இல்லை என்ன சொன்னாலும் கடைசியில் பாதிப்பு அப்படிங்கிற வரும்போது அதுக்கு பாதிப்பு இஸ் ஈக்குவல் டு இசிஹெச்எஸ் எம்பல்டு நம்ம ஹோல்டர் தான், அந்த கார்டு ஹோல்டருக்கு தான் பாதிப்பு வருது. இப்போ இவருக்கு வந்து இந்த 2,80,000 ரூபாய் இவர் சொந்த காசை போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தது உண்மை. இசிஹெச்எஸ் மெம்பராக இருந்து கார்டை கையில் வச்சிருந்து ரெஃபரல் ஃபார்ம் வாங்கி எல்லாமே செஞ்சு அவரால் இதை கிளைம் ப்ராசஸ் பண்ண முடியாமல் போச்சு. இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இந்த இசிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது இந்த டிஸ்போசபிள் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஸ்போசபிள் ஐட்டமை வச்சு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் வந்து ஒரு நாளைக்கு 5,000 ரூபா, 7,000 ரூபா, 10,000 ரூபா வரைக்கும் டிஸ்போசபிள் போடுறாங்க சார். எப்படி சார் ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளவு டிஸ்போசல் ஆகும், இவ்வளவு வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இப்போ டிஸ்போசபிள் ஐட்டம்னா ஒன் டைம் யூஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அது தூக்கி போடுற ஐட்டம். இது வந்து இசிஹெச்எஸ் கிளைமில் வராது. அப்போ இசிஹெச்எஸ் கிளைமில் வராதுன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் போடணும், ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளோ தான் போடணும், ரொட்டீன் ட்ரீட்மெண்ட், ரொட்டீன் செக்அப், ரொட்டீன் இதுக்கு இவ்வளவுதான் போகணுன்னு இருக்கு. ஆனால் காலையில் மத்தியானம் பில்லை கொடுத்து நீங்கள் இப்போ கட்டிட்டு வாங்கன்றாங்க. அப்போ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் அமௌண்ட் வந்துடுது. நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை செய்யும் போது 10%, 15% வந்து டிஸ்போசபிளே வந்துடுது. இப்போ இதையும் இசிஹெச்எஸ் தலைமை நிர்வாகம் வந்து கண்டிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொருள் வாங்கி கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பக்கத்தில் இருந்து யாரும் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம வந்து அங்கே கொடுத்துட்டு வந்துடுவோம், அதை எடுத்து அவங்க எப்போ யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அதில் வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரமணா படத்தில் வர மாதிரி மேலே வாங்கிட்டு கீழே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க சார், இது யாருமே செக் பண்ண மாட்டேன்றாங்க, எப்படி சார் இவ்வளவு யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் சரியாக நடவடிக்கைகள் இருந்தாலும் மெஜாரிட்டியான ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரிலாம் நடவடிக்கை இருக்குது. அப்போ நீங்கள் தான் பில்லு பே பண்ணுறீங்க, அதை நீங்கள் தான் கேள்விகள் கேட்க முடியும். உங்களுக்கு ஏதாவது அதில் குறைகள் இருந்துச்சு, இல்லை நீங்கள் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக் இருக்குது, இல்லை அதுக்கு மேலே எம்டி சார் இருக்காங்க, இசிஹெச்எஸ் ஆர்சி இருக்குது, ரீஜனல் சென்டர். இப்போ இவங்கள்ட்ட இருக்க உயர் அதிகாரிகள் இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெஷல் டீம், ஸ்குவாட் எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து பேரளவில் இருக்குது. இதை வந்து சரியாக மானிட்டர் பண்ணி இசிஹெச்எஸில் இருக்கிற முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் வந்து சேருதா, ப்ளஸ் அந்த ப்ரொசீஜரில் இருக்கிற கஷ்டங்களையும் விழிப்புணர்வையும் நீங்கள் வந்து இசிஹெச்எஸ் போகும்போது இதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு சில இடத்துல கூப்பிட்டு வச்சு நிறையா அவங்க வந்து ப்ரீஃப் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த நாலேஜ் இல்லாததால் கடைசியாக லாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக சொன்னது அந்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு தான் இப்போ பணம் லாஸ் ஆகிருக்கு. இப்போ அவருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி யாரும் இனிமேல் மாட்டாதீங்க. உங்களோட ப்ரொசீஜர் என்ன, லிஸ்டட் ப்ரொசீஜரா அன்லிஸ்டட் ப்ரொசீஜரா, இதுக்கு ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஏன்னா ரீஜனல் சென்டரில் இல்லை அதுக்கு மேலே இருக்க ஹையர் அத்தாரிட்டிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ப்ராசஸ் கிடைக்காது. இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.